அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் மாயை வலிக்கு அலங்கல் என்ற தலைப்பில் வரும் முதல் பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தாவு மான் என குதித்து கொண்டோடி தையலார் முளைத்தடம் படும் கடையேன். கூவு காக்கைக்கு சோற்றில் ஓர் பொறுக்கும் கொடுக்க நேர்ந்திடா கொடியரில் கொடியேன். ஓராது உழல் ஈ என பலகால் ஓடி ஓடியே தேடுறும் தொழிலேன். சாவுரா வகைக்கு என் செய்ய கடவேன். தந்தையே என்னை தாங்கிக் கொண்டு அருளே. இதுதான் இந்த பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தலைப்புக்கான விளக்கத்தை பார்ப்போம். மாயை வலிக்கு அலங்கல் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்கிறாங்க. இதில் 10 பாடல்கள் இயற்றியிருக்காங்க. அதாவது மாயை வலிக்கு அலங்கல் அப்படின்னா மாய உலகம் கொடுக்கும் மயக்கத்தில் ஜீவர்கள் அழுந்தி அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கும் அந்த நிலையை நினைத்து மனம் வருந்தி திருவருள் துணையை நாடுவது. அதாவது நம்ம எல்லாம் இந்த மாய வயப்பட்டு தான் இந்த உலகாதாய விஷயங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதனால் பட்டு வீணாக போய் மடிந்து போகிறாங்களே, அதை நினச்சி அவர் மனம் வருந்தி இந்த பாடல்களெல்லாம் இயற்றி இறைவன்கிட்ட வந்து அவங்களுக்கு ஏதாவது அருள் செய் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அதுதான் இந்த பாடல்கள் எல்லாம். அதாவது கடவுளின் திருவருள் ஒன்றே மாயையினால் உண்டாகும் இகலோக மயக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் அப்படின்றது தான் இந்த பாடல்களினுடைய கருத்து. சரி, அப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வள்ளல் பெருமான் இனி வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே மாயை தான். அந்த மாயை வசத்தினால நம்ம என்னென்ன துன்பங்களெல்லாம் அனுபவிக்கின்றோம் அப்படின்றதான் இங்கே பதிவு பண்ணுறாங்க. அதை முடிவாக அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு எப்படி முடிக்கிறாங்க? தந்தையே என்னை தாங்கி கொண்டு அருளே. கடவுளே, நீ தான் வந்து இந்த மாயையின் பிடியிலிருந்து எங்களெல்லாம் விடுவித்து காத்து அருளணும் அப்படின்றாங்க. இறைவன் அடியை பிடிக்காமல் இந்த மாயையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது, அதுதான் உண்மை. சரி, இப்போ இந்த விளக்கத்தை பார்ப்போம். தாவி ஓடும் மானை போல காம இச்சை கொண்டு பெண்களை தேடி சுகம் கொள்ளும் கடையனாகவும் கரைகின்ற காக்கைக்கு ஒரு சோறும் போட விரும்பாத கொடுமையானவர்களில் கொடுமையானவனாகவும் இடைவிடாது பறந்து திரியும் ஈக்களை போல பல இடத்தும் பொருள் தேடி அலையும் தொழிலை உடையவனாகவும் இதனையே செய்து செத்து மடியப் போகும் நான் உய்தற் பொருட்டு என்ன செய்ய வல்லேன். அருட்தந்தையே என்னை தாங்கி அருள்க என மன வருத்தம் கொண்டு இறைவனை நாடுகிறார். எதுக்காக? நாம் எல்லாம் உய்யும் பொருட்டு. இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். சரி, இது எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் இருக்குது. என்ன சொல்கிறாங்க? நான் வந்து பெண்களை தேடி சுகம் அனுபவிப்பதற்காக தாவும் மானை போல் குதிச்சு போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதில் வந்து அதிகமான மனம் விரும்பி போகுது. சரி, இது மாயை ஒன்று. ரெண்டாவது, கூகு காக்கைக்கு சோற்றில் ஓர் பொறுக்கும் கொடுக்க நேர்ந்திடா கொடியரில் கொடியேன். அதாவது காக்கைக்கு, அதாவது கஞ்சத்தனம், அதாவது எச்சி கையால் காக்கா கூட விரட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கருமித்தனம், அதை வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஓவுராது உழல் ஈ என பலகால் ஓடி ஓடியே தேடுறும் தொழிலேன். அதாவது வேலைன்னு சொல்லி பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறது,
அந்த ஈ எப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ஒரு நிமிஷம் கூட உட்காராது பாருங்கள், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருக்கும், டக்குன்னு வேறு இடத்துக்கு மாறும், மாறி 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 உட்காந்துட்டே இருக்கும் பாருங்களா. அது மாதிரி பலவிதமான தொழில்களையும் செஞ்சு இதில் பணம் வருமா அதில் பணம் வருமானு தேடி தேடி தேடியே என்ன நடக்குது, அடுத்து சாவுரா வகைக்கு என் செய்ய கடவேன். இதிலேயே போனதுனால எனது உடம்பை நான் கவனிக்காமல் விட்டு மரணித்து போய்விடுகின்றேன். இப்படி இருந்தால் நான் எப்படி மீடேற முடியும்? சாவுரா வகைக்கு என் செய்வேன், இறக்காமல் இருப்பதற்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி, தந்தையே என்னை தாங்கி கொண்டு அருளே அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட அந்த ஒரு மன வருத்தத்தை ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடு, இந்த மாதிரி இருந்தால் நான் அருள்நிலையை பெற முடியாதே அப்படின்னு. சரி, அப்போ இப்போ நம்ம முதல்ல அந்த காமம், அதாவது தாவுமான் என குதித்து கொண்டோடி தையலார் முளைத்தடம்படும் கடையேன், அதாவது காமம் முதல் கூவு காக்கைக்கு சோற்றில் ஓர் பொறுக்கும் கொடுக்க நேர்ந்திடா கொடியரில் கொடியேன். இது லோபம், அதாவது கஞ்சத்தனம். இது ரெண்டுக்கும் விளக்கம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாகாமல் இருக்கிறதுக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, வழி வகைகள் சொல்லியிருக்கிறாங்களா? நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஞானசரியை ஃபுல்லாக அதுதான். ஞானசரியிலேருந்து ஒரு 6 பாடல்கள் பார்ப்போம். அதில் சாகாமல் இருக்கிறதுக்கு அருமையான வழிவகைகள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அது தானே படிச்சுட்டு வரோம், நம்ம தலைப்பே அதை வச்சு தான், நம்ம எல்லாமே அதான் வருது. மரணமில்லா பெருவாழ்வு தான் சொல்லிக்கிட்டே வர்றோம். வள்ளல் பெருமான் திருவருட்பா ஃபுல்லாக சொல்கிறதும் அதுதான். இப்போ அதையும் பார்த்துடலாம். சரி, இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நேராக உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகள் 18வது தலைப்பில், அதாவது என்ன தலைப்பே வச்சுருக்காங்க அப்படின்னா, மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது. அந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி காமம், லோபம், மதம், மாச்சரியம், இந்த மாதிரி இந்த ராக்காதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு விளக்கம் இங்கே இருக்குது, தெளிவாக இருக்குது. ஏன் நம்ம படித்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்களேன், கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனிதர் தேகத்தில் கடவுள் காரியப்படுவது உத்தமம். சரி, அதாவது கடவுள் மனித தேகத்தில் தான் காரியப்படுறாங்கன்ற சொல்லிட்டாங்க. சரி, சொன்னவங்க பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி 3 தேகமும் அத்தருணமே வரும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பக்குவ ஆன்மாக்கள் அப்படின்றவங்க நல்ல, அதாவது தூய குணங்களையே உடைய நல்ல ஆன்மாக்கள். அவங்களுக்கு கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி தேகம், அதாவது முத்தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் அத்தருணமே வரும்ன்றாங்க. சரி, அப்படி சொன்னவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க, பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தால் வாழையின் இடத்தில் அக்கினி காரியப்படுவது போலாம். அதாவது பக்குவம் இல்லாதவங்களுக்கு வாழையில் தீயை பொருத்தணும்னு வச்சுக்க பிடிக்காது. பச்சை வாழை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் வச்சு தீயை பொருத்தணும் பிடிக்கவே பிடிக்காது. அது மாதிரி அதில் அருள் வெளிப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதலால் கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு அபக்குவிகள், அதாவது நம்ம தான் பக்குவம் இல்லாதவர்களாகிய நாம் தங்கள் செயற்கை குணங்களாகிய ராக துவேஷாதிகளை, அதாவது விருப்பு வெறுப்புகளை நீக்க வேண்டும் சொன்னவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க, சினம் வெகுளி முதலியவற்றை நீக்க வேண்டும் முதல்ல சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சினம் என்பது, அதுக்குமே விளக்கம் சொல்கிறாங்க. சினம் என்பது யாது? உள்வேக்காடு, உயிர் வெந்து கொண்டிருப்பது, புடநியாயம் போல், இது தேகத்தை சீக்கிரம் நஷ்டம் பண்ணும். வெகுளி என்பது மீசை துடித்தல், கண் சிவத்தல், கை முதலிய உறுப்புகள் துடித்தல், வாய் குளறி மேல் விழுந்து கூவுதல், இது ஆயுளை நஷ்டம் பண்ணும். ஆகையால் எவ்வகையிலும் கோபத்தின் பூர்வோத்தரமாகிய சினம் வெகுளி என்னும் கூற்றை ஒழித்தல் அவசியம். சினமும் வெகுளி காமம் இது எதுவுமே சினமும் வெகுளி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. சொன்னவங்க அடுத்து இதுபோல் மற்ற கெடுதியாகிய காம குரோதாதி சம்பந்தங்களையும், அதாவது என்னென்னா காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம், இந்த 6 இது என்ன அப்படின்னா ஆசை,
வெறுப்பு, கடும் பற்று, கஞ்சத்தனம், கடும் பிடிவாதம், பொறாமை நீக்கல் வேண்டும். தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இந்த வரிகளில் நம்ம எப்படி படித்தோம்? வரியில் பெண்களை தேடி அலைகிறேன், காமம் வந்துடுச்சா. அடுத்தது கூவும் காக்கைக்கு ஒரு படி சோறு கூட கொடுக்க மாட்டேங்கிறேன். அப்போ லோபம், அதாவது கஞ்சத்தனம் வந்துடுச்சா. இதையும் நீக்கணும்னு சொல்கிறாங்களா. அப்போ இந்த ராக்காதிகள்ன்ற சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீக்கணும். யார் நீக்கணும்? அபக்குவிகளாகிய நம்ம பாவம் தீமைகளே புரிந்து இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கள். நம்ம கடவுள் நிலையை கடவுள் அருள் வெளிப்பட்டாலுமே இந்த குணங்கள்லாம் இருந்ததுன்னா அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குணங்கள் எல்லாம் நம்ம நீக்கணும். கடவுள் அருள் வெளிப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜீவகாருண்யம் பண்ணணும். ஜீவகாருண்யம் முதல் பிரிவில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கடவுள் அருள் வெளிப்படுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க? நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தான் பின்பற்றணும். பண்ணும்போது தான் அந்த ஆன்ம உருக்கம் வரணுன்றாங்க. அந்த ஆன்ம உருக்கம் வர 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 கடவுள் அருள் வெளிப்படும்னு நாங்கள் சொன்னாங்க. இங்கே எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அந்த கடவுள் அருள் வெளிப்பட்டாலுமே பக்குவ ஆன்மாக்களாக இருந்தால் தான் நம்ம மேலே ஏற முடியும். அபக்குவிகளாக இருந்தோம்னா இந்த குணங்கள் எல்லாம் நம்ம நீக்கினா தான் பக்குவத்துக்கு வர முடியும். பக்குவத்துக்கு வந்திருக்கணும். அதே சமயத்தில் கடவுளுடைய அருள் வெளிப்படணும். அதுக்கு ஜீவகாருண்யத்துக்கு ஆன்ம உருக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள் எப்படிலாம் லிங்க் பண்ணி கொண்டு வராங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி சொன்னவங்க இன்னமும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கரணம் அதாவது மனம் அதையும் சொல்கிறாங்க, தத்துவம் அதையும் கடக்கணும் அப்படின்றாங்க. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தது. மனத்தை வெல்லணும், மனம் இல்லாத நிலைக்கு போகணும்னு சொல்கிறது, தத்துவங்களை எல்லாம் தனித்தனியாக கடக்கணுன்றாங்க. பார்த்தீங்களா? தத்துவம் மனமுமே ஒரு தத்துவம் தான். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த அருள்நிலையை பெற முடியும். ஏன்னா அபக்குவிகளுக்கு இதெல்லாம் பெரும் தடை. அப்போ இதெல்லாம் நீங்கினா தான் நம்ம அந்த அருள் வெளிப்படும் போது நம்ம அந்த பூரணத்துவத்தை அடைய முடியும். அப்போ ஜீவகாருண்யம் பண்ணி கடவுளுடைய அருளை வர வச்சுக்கிறணும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ராக்காதிகள்ன்ற சொல்லக்கூடிய இந்த கெடு குணங்கள் முற்றிலும் போகணும். ஏன்னா மனம் என்ன பண்ணணும்னா இரட்டைத்தன்மையோடு இருக்கும். அதாவது பேதம் பார்க்கும், வேற்றுமை செய்யும், அதாவது விகல்பம் செய்தல், பேதப்படுத்துதல், அறிவை பின்னப்படுத்துதல், இதெல்லாம் அந்த மனதோட வேலை. நம்மளை பயமுறுத்துறது இந்த மனம்தான். அதாவது நம்ம இறந்து விடுவோம்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி பலவிதமான தொல்லைகளை தருவது இந்த மனம்தான். இப்போ அதையும் நம்ம என்ன பண்ணணும்? இல்லாத நிலைக்கு போகணும். அதே மாதிரி தத்துவங்கள் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே மாயை தான். எல்லாம் அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த உரைநடையில் ஏன் நம்ம ராக்காதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை குணங்களை போக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சொன்னவங்க அப்படியேவும் இன்னொரு திருவருட்பால அருமையான பாடல் பாடிக்கிறாங்க. இந்த பாடல் பாருங்கள். காம உட்பகைவனும் கோப வெங்கொடியனும் கனலோப முழு மூடனும் கடு மோக வீணனும் கொடுமதம் எனும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும் ஏமமறு மாச்சாரிய விழலனும் கொலை என்று இயம்பு மாபாதகனுமாம் இவ்வெழுவரும் இவர்க்கு உற்ற உறவான வேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய். தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இந்த ராக்காதிகள் சொன்னது தான் ஒன்று அதனுடைய குணங்களோட சொல்கிறாங்க. காம உட்பகைவன், கோப வெங்கொடியன், கனலோப முழுமூடன். பாருங்கள், கனலோப முழுமூடன், அதாவது இந்த கஞ்சத்தனம் உள்ள ஒரு முட்டாள் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. தெளிவாக இந்த பாடல் வரிகள் சொல்லுது. அதோட கூட அகவல்ல 25, 26 பாடலில் அவ்வியம் ஆதிவோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வலுத்தும் அற்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அதாவது அவ்வியம் அப்படின்னா பொறாமை, இந்த மாச்சரியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் தாங்க அவ்வியம். அதோட கூட அவ்வியம் ஆதிவோர் ஆறும் தவிர்த்த வேர், அந்த 6 விதமான ராக்காதிகளை தான் சொல்கிறாங்க. என்னென்னது? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், அதாவது பொறாமை, அவ்வியம் ஆகிய 6 இலிகுணங்களையும் அடியோடு நீக்கியவர்கள் தூய்மையுடன் வணங்கி போற்றும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அந்த 25, 26 பாடல்லையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாம் ராக்காதிகள் என்று சொல்லக்கூடிய செயற்கை குணங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். அந்த செயற்கை குணங்கள்ன்றதை நம்ம இப்போ படித்தது தான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம்,
மாச்சரியம் என்ற பொறாமை. இப்போ இதையெல்லாம் நீக்கிடணும். வள்ளல் பெருமான் இந்த 1வது பாடலில் வந்து காமத்தை பற்றியும் லோபம் என்று சொல்லக்கூடிய கஞ்சத்தனத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது இப்போ தெளிவாயிடுச்சு. இப்போ அடுத்து, ஓவுராது உழல் ஈ என பலகால் ஓடி ஓடியே தேடுறும் தொழிலேன் சாவுரா வகைக்கு என் செய்ய கடவேன். அதாவது, நான் இகலோக வாழ்க்கையில் தொழில் எனக்கு அவசியம்தான், பணம்லாம் தேவைதான். ஆனால் அதையே தேடி நான் ஓடி பேராசை, அதான் மாயை இழுத்துட்டு போகுது. இன்னும் அங்கே போனால் அதிகமான சம்பளம் கிடைக்கும், இங்கே போனால் அதிகமாக சம்பளம் கிடைக்கும், அங்கே வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், டைவர்ஷன் ஆகி உலகாதாய விஷயங்கள்லேயே சுற்ற ஆரம்பிச்சிடுறேன். அப்போ அவங்க எல்லாருமே பாருங்களேன், பணம் காசு வச்சுருக்கிறவங்க யாரெல்லாம் இறந்து போயிடுறாங்க. கற்றவங்களும் வள்ளல் பெருமான்னு சொல்கிறாங்க, கற்றவரும் இறந்து போயிடுறாங்க, கல்லாதவரும் இறந்து போயிடுறாங்க. பணம் வச்சுருக்கிறவங்க இறந்து போயிடுறாங்க, பணம் இல்லாதவங்க இறந்து போயிடுறாங்க, எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஏன் இறந்து போயிடுறாங்கன்னா, அவங்க வந்து உடம்பையும் இந்த மரணமில்லா பெருவாழ்வில் வாழணுன்ற அந்த அறிவு இல்லை அவங்களுக்கு. மாயையினால் பீடிக்கப்பட்டு பேராசையினால் பணத்தையும் புகழையும் தேடி ஓடி ஓடி வீணாக போகிறாங்க. இதைத்தான் வள்ளல் பெருமான் ஞானசரியில் 6 பாடல் படிக்கிறேன். இந்த படிக்கும்போதே உங்களுக்கு ஒவ்வொரு நிறுத்தி படிக்கிறேன், அப்படியே நீங்கள் கவனிங்களேன். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மரணமில்லா பெருவாழ்வு ஏன் அவசியம், அதை யார் கொடுக்க முடியும், எப்படி பெற முடியும், பெற்றுக்கிட்டால் மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரிகளை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தெளிவு வந்துடும். வள்ளல் பெருமான் ஏன் இதை சொல்கிறாங்கன்னு, பணம் பொருள் இதெல்லாம் அவசியம்தான், ஆனால் அதையும் நம்ம ஒரு லிமிட்டோடு வச்சுக்கிறணும். நம்மளுக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டு அருளியலுக்கு வந்துடணும். வராமல் அதே கதின்னு போனோம்னா மரணிச்சு போயிடும், அவ்வளோதான். போனோம்னா திரும்ப பிறவிகள் எடுக்கணும். நம்ம பாவ புண்ணியங்கள் இப்போ அந்த பணம் தேடுறதுனால நம்ம பலவிதமான பாவங்களையும் செய்ய வேண்டி வரும், வராமையே இருக்கலாம். ஆனால் அதுக்கு அதுக்கு ஏற்றது மாதிரி பிறவிகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அருளியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னோம்னா சாத்வீகமாக மாற ஆரம்பிச்சிடுறோம். இப்போ பாருங்கள், ராக்காதிகள்ன்ற செயற்கை குணங்கள்லாம் சொன்னாங்களா, அப்போ இதெல்லாம் போச்சுன்னா சுத்தமாகறோமா? சன்மார்க்கத்தில் சுத்த சன்மார்க்கத்தில் எப்படி சொல்லிட்டு வராங்க, உணவு எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, சாத்வீக உணவு. அதே மாதிரி உறக்கம் எப்படி இருக்கணும், மைதூனம் என்று சொல்லக்கூடிய உடல் உறவை பற்றி சொல்கிறாங்களா, பயம் போகணும்னு சொல்கிறாங்களா, இந்த ராக்காதிகள் செயற்கை குணங்களை சொல்கிறாங்களா, தத்துவங்களை எல்லாம் தனித்தனியாக கடக்கணும்னு சொல்கிறாங்களா? இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பியூரிஃபை பண்ணிகிட்டே வராங்க. எல்லாமே பியூர், அதாவது மாற்றே இல்லாத அந்த சொல்ல முடியாத அளவு அந்த தங்கம் மாதிரி நம்மளை என்ன பண்ணுறாங்க, அப்படியே புடம் போட்டு மேலே ஏறுறதா சுத்த சன்மார்க்கம். வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிற நெறி சாதாரண நெறி கிடையாது. இது வந்து ஒவ்வொரு இதுலேயும் நம்ம இன்ச்சு பை இன்ச்சு ஒன்று ஒன்றா நம்மளை கரெக்ட் பண்ணிகிட்டே வரக்கூடிய அருமையான வழியில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் அந்த ஞானசரியில் 6 பாடல்களையும் படிக்கிறேன். அது மரணமில்லா பெருவாழ்வை நம்ம ஏன் பெறணும் அப்படின்றது தெளிவாக சொல்லுது. அவர் சொன்னது மாதிரி சாவுரா வகைக்கு என் செய்ய கடவேன் அப்படின்றாங்கல்ல, சாவுரா வகையை அவரே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்றது தான் அந்த 6 பாடல். இதை பாடி நான் அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். முதல் பாடல், சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர், சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலீரே, இகமறியீர் பரமறியீர் என்னே நும் கருத்து ஈது என்புரிவீர், மரணம் வரில் எங்குருவீர், அந்தோ அகமறியீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம், அடைந்திடுமின் ஈண்டே முகமறியார் போலிருந்தீர் என்னை அறியீரோ, முத்தரெல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே. தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. அகமறியீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஞான அமுத வடிவம் பெறலாம்னு என்ன அர்த்தம்? அகமறியீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம். அதான் கடவுள் கலந்து அது வெளிப்பட்டு நம்ம வள்ளல் பெருமான் சொல்கிறது மாதிரி, இனி நான் அதாவது அருளை பெற்றுவிட்டேன், இனி நான் எல்லா உடம்புகளிலும் பூந்து கொள்வேன்றாங்க. அந்த நிலை ஞான அமுத வடிவம் பெறலாம். பாருங்கள் எவ்வளோ ஹையர் லெவலில் சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்த பாடல், சேர்ந்திடவே ஒருப்படுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம், சித்தியெல்லாம் பெறலாம் ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர், உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உளவை அறிந்திலீரே,
வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே அந்தோ மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திறனமும் சம்மதியா சார்ந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர் தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே. அப்போ மரணத்தை தடுத்துக்கலாம், சிற்சபை நடத்தை தரிசனம் செய்யுங்க, கிடச்சிரும் அப்படின்றாங்க. ரைட்டு. அடுத்த பாடல், இந்த பாடல் பாருங்கள். பொருட்டல நும் போகம் எல்லாம் பொய்யாம் இங்கிது நான் புகழுவது என் நாள்தோறும் புந்தியிற் கண்டதுவே மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவது அழகலவே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வம்மின் இங்கே பொருட்டிடஞ்சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே அருத்திரம் சேர்ந்து எண்ணியவாறு ஆடுமினோ நும்மை அடுப்பவரே அன்றி தடுப்பவர் மற்றில்லையே. இங்கே என்ன சொல்கிறாங்க? பொருத்திரஞ்சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே சொல்கிறாங்களா? மரணமில்லா பெருவாழ்வுக்கு இங்கேயும் சொல்கிறாங்க. அடுத்த பாடல், மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நும்மால் தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்திய மீது என் மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே. பாருங்க, எவ்வளோ அருமையான பாடல். மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ. பாருங்க, மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் என்ன அர்த்தம்? வேறு மார்க்கத்தில் போய் வேறு வழியில் போய் அதெல்லாம் கிடச்சிரும்னு போனீங்கன்னா மரணம் வந்துடுமே. அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் வேறு யாருனாலையும் உங்களை காப்பாற்ற முடியாதே. அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே. பாருங்கள், இரவாமல் இருக்கிறதுக்கு எப்படி வழி சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்த பாடல் பாருங்கள். இறந்தவரை எடுத்திடும்போது அரற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெரும்பரம் நீர் ஏன் அடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்கு மற்றும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடும் கான் தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே. ஏங்க, இதுக்கு மேலே ஒரு பாட்டு வேணுமா? எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இறந்தவரை எடுத்திடும்போது அரற்றுகின்றீர் உலகீர். ஐயோ, எனக்கு இப்படி இப்போ என் கூட இருந்தியே, இப்படி இருந்தியே, நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தே, இன்றைக்கி போயிட்டே அப்படின்னு சொல்லி புலம்பி தவிக்கிறோம். இரவாத வரம் நீர் ஏன் அடைய மாட்டீர். நம்மளுக்கு ஏதோ வராத மாதிரி அங்கே புலம்பிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு? அவன் போயிட்டான், ஆனால் நீ போகாமல் இருக்க வழி இருக்குதுயா, அதை தெரிஞ்சு நீ 4 பேருக்கு சொல்லு, வழி இருக்குது தெரியாமல். அதான் சொல்கிறான் பாருங்க. மறந்திருந்தீர், அடுத்த வழி போகிறான்னு பாருங்க. மறந்திருந்தீர், மறந்து போயிட்டீங்க. பிணி மூப்பில் சம்மதமோ நமக்கு நோய் நொடியோடு வாழ்றது யாராவது விரும்புகிறோமா? ஆனால் அதுக்கான தெரிஞ்சிருந்துமே மருந்து மாத்திரையை போட்டு சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன சொல்கிறாங்க? பிணி மூப்பில் சம்மதமோ நமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடும் கான் தெரிந்து வம்மின். பாருங்கள், சுத்த சன்மார்க்கம் ஒன்று தான். பிணி மூப்பு மரணம் சேர விடாமல் காக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த ஒரு மார்க்கம் தான். இங்கே வந்தால் மட்டும்தான் மரணம் இல்லா பெருவாழ்வு பெற முடியும். உங்களுடைய விருப்பம், நீங்கள் எது விரும்புகிறீங்களோ அது உங்களுடைய யுவர் சாய்ஸ். என்ன வேணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறணும். எனக்கு இல்லை இதில் ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ நம்ம எல்லாம் இருக்கோம், என்ன கஷ்டப்படுறோம்? ஒன்றுமே இல்லையே. தயவோடு இருக்கிறது என்ன கஷ்டமா? ஒன்றுமே இல்லையே. ரொம்ப ஈஸி, சுலபம். ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனால கஷ்டமாக தெரியுதோ நம்ம தெரில, ரொம்ப சுலபம். அடுத்து பாருங்களேன், கடைசி பாடல். உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே
உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர், கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ, சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான், உமது தன்மனம்தான் கண்மணமோ வன்மணமோ அறியேன், இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடும் சேர்ந்திடுமின், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. பாருங்க, இவர் சொல்லக்கூடிய மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம். எப்படி சொல்கிறாங்க பாருங்க. உண்மையை சொல்கிறேன், பொய் சொல்லலை, ஒருமையினால் சொல்கிறேன், உறவுனால் சொல்கிறேன். நீங்கள்லாம் என்னுடைய உறவானவர்கள், பகைவன் என்னை நினச்சி ஒதுக்கிறாதீங்க. இதுக்கு மேலே யாருங்க ஒரு மகான் சொல்லுவாங்க. அடுத்து சொல்கிறாங்க பாருங்க. கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ. வயதானவர்கள் இறந்து போகும்போது எப்படி பார்க்குறோம், அந்த புத்தி பேதலிச்சு போகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. எழுத்து உள்ளவங்க யாருன்னே தெரியாது. எல்லாரும் யாரை பார்த்தாலும் என் மகனான்னு இருப்பாங்க, ஏதோ ஒன்று போட்டு வளரிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த புத்தி வந்து அப்படியே எல்லாமே பேதலிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதான் மரணம் எல்லாம், அதாவது கரணம் எல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமும். அந்த மாதிரி புத்தி பதிலிச்சு கைலி, அதாவது உடம்புல உள்ள அந்த துணி கூட அவுந்தது தெரியாது, எச்சில அங்கே ஒழுகிக்கிட்டு இருக்கோம். அப்படியே மலை ஜலம் மூத்திரத்தோடு படுத்து கிடப்பாங்க. ஏன்னா அந்த காரணம் அவ்வளோ இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த மாதிரி எவ்வளோ அது மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க படுத்த படுக்கையாக. அப்போ அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அவங்களுக்கும் கஷ்டம், அடுத்தவங்களுக்கும் கஷ்டம். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு மரணம் உங்களுக்கு சம்மதமா சொல்லி கேட்குறாங்க. சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான், என்னோட மனசு இதை ஒத்துக்கிறாது, ஒரு துளி கூட ஒத்துக்கிறாது. உங்கள் மனம்லாம் என்ன மாதிரி மனம், ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறாங்க. நொந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, இற்று இதனை தடுத்திடலாம், இப்போவே இந்த சனமே தடுத்திடலாம், என்னோடு சேர்ந்துடுமின், என்கிட்ட வாங்க, என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. சொன்னது மட்டும் இல்லை, செஞ்சுருக்குறாங்க. அவரும் செஞ்சு காமிச்சிட்டாங்க. திருவருட்பா ஃபுல்லாக எல்லாம் அதுதான். நம்ம இப்போ பாடிட்டு நம்ம சேனலோட தலைப்பும் அதுதான், நம்ம சொல்கிற தினமும் சொல்கிற விஷயங்களும் அதுதான். இப்போ இந்த பாடலில் சொன்னதும் அதுதான். சாவுரா வகைக்கு என் செய்ய கடவேன். அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஃபுல்லாக, எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஞானசரியையில் ஃபுல்லாக அப்படி தான். ஒவ்வொரு பாடலையும் படிக்க படிக்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் 6 பாடல் படித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி தெளிவாக உழுதுருக்கு பார்த்தீங்களா. எதையாவது ஒன்று நம்ம மறுக்க முடியுமா? எதுவுமே மறுக்க முடியாது. அவர் சொல்வது உண்மையிலே அவர் சொல்கிற மாதிரி சத்தியமான வார்த்தை, உண்மையான வார்த்தை. ஒரு மகான் இதுக்கு மேலே வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளை வந்து உளுந்து உளுந்து சொல்கிறாங்க. அப்பா மரணம் வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்குமியா, இப்பயே வந்துருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு, ஏன்னா அதுதான் மாயை. பாருங்கள், மாயையுடைய வேலை. இந்த தலைப்பு எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன், மாயை வலிக்கு அலங்கல். இந்த மாயை வந்து இப்போ பாருங்களேன், இப்படி இருக்கும்போதே என்ன சொல்லுவோம், நல்லா ஜாலியாக போய் சாப்பிட்டு இது பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிட்டு போட விட்டுட்டு, இன்னும் சில பேர் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்போ சொல்கிற கேட்டு வயசானதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்குறதுங்க. ஒரு 75 80 நடக்க முடியாமல் தள்ளாடுற வயசில் செய்ய வேண்டிய வேலை இப்போ போய் செய்ய முடியுமா? இப்போ வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நிறைய பேர் சொல்லியே கேட்டிருக்கேன். ஏன்னா நானே அப்படி தான் இருந்தேன். எனக்குமே கூட அப்படிலாம் இருக்கணும்னு தோணுச்சு. ஆனால் வள்ளல் பை காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வள்ளல் பெருமானின் கருணையினால் இப்போ நான் இங்கே வந்ததுனால தான் இப்போ நம்ம இது படிக்க படிக்க எனக்கு ஆனந்தமாக இருக்குது. இப்போ தெரியுது. ஆக இவ்வளோ பெரிய விஷயத்தை தெரியாமல் நம்ம வந்து இப்படி போய் சுற்றிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு இப்போது ஒரு தெளிவு பிறக்குது. இன்னும் முழுமை அடையலை, இன்னமும் பயணம் தான் இருக்குது. அப்போ இந்த தெளிவு கொஞ்சம் கொஞ்சமாக வர வர நம்மளுக்கு வந்து புரிதல் ஏற்படுது. அவர் சொல்கிறது உண்மை தானே. இப்போ நான் வந்து பணம் இன்னும் போய் வேலை பார்த்து இன்னும் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன இன்னும் வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம், பஸ் வாங்குவோம், ஏதோ செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆக போகுது? கடைசியாக சாக போகிறோம். சாக போகும்போது எப்படி சாவு வரப்போகுது? இப்படித்தானே இவர் சொல்கிறது மாதிரி தானே, ஏதோ ஒரு மரணம் வரப்போகுது. மரணம் வரும்போது அது இயல்பாக வந்துட்டால் பரவாயில்ல, இந்த மாதிரி போய் உழுந்துட்டு கிடந்துட்டு இருந்தோம்னா அப்போ எப்படி கொடுமையாக இருக்கும்? யார் இது பண்ணுவாங்க? மாத்திரை போடணும். அப்புறம் வந்து அப்படியே ஒன்றும். அப்போ நம்ம ஏற்கனவே இந்த மரணம், இந்த வள்ளல் பெருமான்னு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி இதிலெல்லாம் பயணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உங்களுக்கு எப்படி அந்த கடைசி காலத்தில் தனிமையும் வந்துடும். ஏன்னா எல்லோரும் போயிடுவாங்க உங்களை விட்டு. தனியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ வள்ளல் பெருமான் துணை இருக்கும்போது வேறு யாருமே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம அருள், நம்ம கூட அவர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது நம்மளுக்கு வேறு யார் எதுக்கு வேணும்? பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே. பாருங்கள், நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் தயவு செய்து
கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க, யோசிங்க. எது சரி? வாழ்க்கையில் நம்ம அனுதினமும் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, அதுக்காக நான் உடனே அப்ரப்டாக இம்மிடியட்டாக வரணும்னு சொல்லலை. நம்மளுக்கு இந்த தெளிவு வர ஆரம்பிச்சிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடணும். இப்போ நம்ம இருக்கிற இந்த மாயை உலகம் உண்மை இல்லை. பேரே மாயை, உண்மை கிடையாது. ஆனால் அது உண்மை மாதிரி நம்மளை என்ன பண்ணுது, இந்த அருள்வியலுக்கு போக விடாமல் செய்யுது. அப்போ வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பயின்று அப்படியே வர வர நீங்கள் ஜீவகாருண்யத்துக்கு உள்ளே வந்துட்டீங்கனாலே இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு தோன்ற ஆரம்பித்து விடும். அதுதான் அதில் விஷயமே. அங்கே அதனால தானே சொல்கிறாங்க, ஜீவகாருண்யம் என்பதே புண்ணியம், ஜீவகாருண்யம் இல்லாத செயல்கள் எல்லாம் பாவச் செயல்கள். எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ நீங்கள் அந்த புண்ணியம் பெறணும்னா அந்த ஜீவகாருண்யத்துக்கு வந்துட்டிங்கனாலே அந்த எண்ணம், அந்த ஒருமையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே மற்ற விஷயங்களும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படியே உங்களுக்கு கருத்துக்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் உள்ளே வர ஆரம்பிச்சிடுவார். உங்களுக்குள்ளே வந்து உங்களை இயக்க ஆரம்பித்து விடுவார். அப்புறம் நம்மளுக்கு பயம் இல்லை. அப்போ இன்னொன்று அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள், ஜீவகாருண்யம் உள்ளவர்களுக்கு ஊழ்வினையாலும் அஜாக்கிரதையினாலும் எந்த ஒரு சங்கடங்களோ துன்பங்களோ எதுவுமே வராது. ஊழ்வினை சென்ற பிறவியில் செஞ்ச பாவங்கள்னால உள்ள அந்த பாதிப்புகளோ, அஜாக்கிரதை நம்ம கேர்லெஸ்ஸாக போகிறதுனால வர்றது கூட எதுவுமே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி ஏன்னா நம்ம ஜீவகாருண்யத்தில் இருக்கிறோம். ஜீவகாருண்யம் தான் மோட்ச வீட்டின் திறவுகோல், ஜீவகாருண்யம் தான் கடவுள் வழிபாடு என்ற இந்த சிந்தனையோட நான் சொன்ன இந்த கருத்துக்களை நீங்கள் எல்லாம் மீண்டும் உங்களோட ஏற்றி அசை போடுங்கள். அடுத்த வீடியோவில் 2வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.